எப்படி இருக்கீங்க? வாழைக்கும் நல்லா இருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளை வந்த காலைக்கு போல ஒரு சுத்தி அதிகமாக இருக்குது. அதெல்லாம் போன சரி சரி என்னப்பா கை கழுத்துல இருக்குது. சரி சரி என்னப்பா கையில கழுத்துல இருந்தது. இதுவா சேர்த்து தங்கச்சி என்ன சேர்த்து 3 பவுன் மாமனார் வீட்டுல போடுறாங்க. எல்லாரும் பொண்ணுக்கு தான் கல்யாணம் போடுவாங்க. இதப்பா புதுசா இருக்கு. என்ன சேர்த்து பொசுக்கு இப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா நான் மாறும் ஆண்கள் தமிழை அணிவதை தடை பண்ணியிருக்க உங்களுக்கு தெரியாத என்ன? தெரியாது சேர்த்து. ஆனா கல்யாணத்துக்கு தானே உனக்கு தப்பில்லையே. நல்ல பிள்ளைகளுக்கு சொன்னேன் சரி போட்டுக்கோ. ஆனா அவங்க சொல்றது தங்கமே கிடைக்காது. பரவாயில்லையா? அல்லாவும் வேணாம் சேர்த்து. இப்ப இந்த தங்கத்தை கலட்டி எறிங்க. பொறுக்க மாட்டேன். அதற்கு கலட்டி எறிங்க அவசியம் இல்லை. வீட்டில் உள்ள பெண்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து விடுவேன். சரிங்க சேர்த்து. எங்க வீட்டு பெண்கள் எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்காங்க சேர்த்து. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை பொண்ணு இருக்கா சேர்த்து. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் பண்றாங்க. ஒரே கலர் 2 மாக்கா. இதுக்கிட்ட அவங்க அப்பவே நல்ல பிள்ளை நிரூபிச்சிட்டீங்க. அப்புறம் சரி சரி என்னப்பா அது கல்யாணத்தனைக்கு பார்த்தா சும்மா புதுமாமலை மாதிரி கலக்கலா இருந்தாரு. அதுவா சேர்த்து? அது வேற ஒண்ணும் இல்லை சேர்த்து. எல்லாமே மேக்கப்பு. ஒரு நடைமுடி விடாம கையடிச்சு அழகா இருக்காது. என்னப்பா கையில பெயிண்ட் அடிச்சாரா? அது பெயிண்ட் இல்ல சேர்த்து. ரெண்டுக்கு என்னப்பா வித்தியாசம்? அதுவும் கருப்பு இதுவும் கருப்பு. அதுலயும் தண்ணிப்படாது இதுலயும் தண்ணிப்படாது. சோ நோ டிஃபரண்ட். அதான் சேர்த்து. அப்ப டைரக்ட் மனாம சேர்த்து கரெக்டா போடுறீங்க. எஸ் கரெக்டா அடிக்கிறது மனம். நடைமுடி எப்படி இதே பண்ணா நமக்கு தரக்கூடிய அருள். வயதிய காலத்தில் இப்படி வீட்டில் வைக்காம தன்னை இளவட்டம் அடிக்கிறது ரொம்ப தப்பு. என்ன சொல்றீங்க சேர்த்து? உண்மைதான். அதற்கு பதிலாக மருதானை தருவிக்கலாம். நடைமுறைக்கு டை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்படி பெரும் குற்றம். சரிங்க சேர்த்து. இப்பயுமே எங்க அத்தாட்ட சொல்றேன். ஆனா பொறுக்க மாப்பிள டை அடிக்கிற மக்கள்களை இறைவன் சென்று அடைவதே இல்லை தெரியுமா? என்ன சொல்றீங்க சேர்த்து? ஆமா தலைக்கு மசாஜ் செய்வது உலோடிய பல் ஒன்று. அதான் எனக்கு தெரியுமா சேர்த்து? அப்படி அல்ல. தலையில பெயிண்ட் அடிச்சா எப்படி தலைக்கு மசாஜ் செய்ய முடியும்? தண்ணி படாதே ஜி. ஆமால தண்ணி படாமல் உழுக்கூடாது. உழுக்கூடாது தொழுவே கூடாது. தொழுவே கூடாது. அப்புறம் முஸ்லீமா இருந்து என்ன பிரச்சனை சேர்த்து? அதான் சரி